அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. நான் சொல்லக்கூடிய தரவுகளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 18 வயது முதல் 26 வயது வரை ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் மட்டுமே, வாக்காளர்கள் மட்டுமே 1,20,00,000 பேர் இந்த தேர்தலில் ஓட்டு போடுவோம். கிட்டத்தட்ட அந்த நாளில் ஒரு பத்திரிகையாளராக நம்ம போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போலீஸ்காரங்களே அலர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா விஜய் அசால்ட்டா தன்னோட டூ வீலரில் ஒரு அந்த ஊரை சேர்ந்த ஒரு விஜய் ரசிகரோட டூ வீலரில் பின் சீட்டில் முகத்தில் கர்ச்சீப்பை கட்டிட்டு என்னதான் சொல்லுங்க, அவர் வந்து அன்டெஸ்டட்னு சொல்லுவாங்க, அவர் வந்து தன்னை நிரூபிக்காத ஒரு ஓட்டு வங்கி எந்த வடிவத்தில் வேணாலும் சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் ஒரு கடற்கரை கிராமம், அந்த கடற்கரை கிராமத்தில் பேசிட்டு இருக்கேன். ஐஏஎஸ் ஆகிறது எப்படி, குடிமைப் பணிகளுக்கு தயார் செய்வது எப்படி, அரசியல் துறைகளில் மாணவர்கள் வரணும்னு பேசுறேன். அந்த இடத்துல வர்றவங்கலாம் விஜயை பாராட்டுறாங்க. எனக்கு ஆச்சரியமா, இந்த கத்தோலிக்க கிராமம் அது. விஜய் பொறுத்தவரை திமுக ஓட்டை தான் எடுப்பாரு, அண்ணா திமுக ஓட்டை தான் எடுப்பாருன்னு இல்லை. அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஓட்டை எடுக்க தான் போறாரு. அதுல சந்தேகம் எனக்கு இல்லை. எனக்கு தெரிந்து திமுக அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பிள்ளைகளே கூட விஜய்க்கு போடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்கவே இல்லை. அங்கே இருக்கிற மைனர் பார்ட்னராக அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பெரிய பார்ட்னராக இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்கவே இல்லை. ஆனால் அதிமுகவோடு இருக்கக்கூடிய பிஜேபி மைனர் பார்ட்னர் தாங்க, 4 எம்எல்ஏ தான் வச்சுருக்காங்க, அவங்கள விமர்சிக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்கிறார் விஜய் அவர்களை, பாக்கெட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்திருக்கிறார். சுவாமிநாதன் நினைஞ்சார்ல, பாண்டிச்சேரியில் முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்தவர், அவர் போகும்போது மோடி போட்டோ வச்சுருந்தா விட்டுருப்பாரா? நான் விஜயை ரொம்ப மதிக்கிறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த ஸ்னோலின் வீட்டுக்கு நானும் போயிருந்தேன். கிட்டத்தட்ட தூத்துக்குடி துயர சம்பவம் நடந்தப்ப நான் தூத்துக்குடியில் டியூட்டி போட்டிருந்தாங்க. நான் அப்போ தமிழ் இந்தில் இருந்தேன், சிறப்பு செய்தியாளராக இருந்தேன். என்னதான் சொல்லுங்கள், அவர் வந்து அன்டெஸ்டட்னு சொல்லுவாங்க, அவர் வந்து தன்னை நிரூபிக்காத ஒரு ஓட்டு வங்கி எந்த வடிவத்தில் வேணாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் நான் இதற்கு முன்பு வேலை செய்த பத்திரிகைகளில் வெள்ளிக்கிழமை தோறும் புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப சினிமா ரிவ்யூவே நான் வந்து பிரபலமான அந்த நாளிதழில் நான் திரைவிமர்சனம் எழுதுகிறேன். ரஜினி படம் கூட ஃபுல்லாகாது. எங்கள் ஊர் மாதிரி கடைக்கோடியான கிராமத்தில் ரஜினி படம் கூட ஹவுஸ்ஃபுல்லாகும். ஃபஸ்ட்டு ஷோ நான் முதல் காட்சி பார்க்குறது, ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்லன்னு வெளியில் போய் ஏசி தேட்டரில் வெளியில் போய் ஒரு தம் அடிச்சுட்டு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸை, வயசானவங்களை பார்த்துருக்கேன். விஜய் படம் அப்படி கிடையாது, அப்படி கண்ணிமைக்காமல் பார்ப்பாங்க. டிக்கெட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 5 நாளுக்கு முன்னாடி சொல்லி வச்சாதான், ஏன்னா ஃபேன்ஸ் கைப்பற்றிடுவாங்க தேட்டரை. ரஜினி படம்லாம் அப்படி இல்லை, ஓப்பன் டிக்கெட்டாக இருக்கும். எங்கள் மாதிரி ஊரில், நான் கன்னியாகுமரியில் இருக்கேன், எங்கள் ஊர் மாதிரியான ஊர்களில் ஓப்பன் டிக்கெட்டாக இருக்கும். பட் விஜய்க்கான ரசிகர்கள் என்பது வேறு ஒன்று சார். அவன் வந்து களத்தில் நிற்க மாட்டான், கிரவுண்டில் நிற்க மாட்டான், கரவேட்டி கட்டிட்டு சுத்த மாட்டான், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க மாட்டான். வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகள், 18 வயசு பிள்ளைங்க, என்னுடைய கணிப்பு, நான் சொல்லக்கூடிய தரவுகளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 18 வயது முதல் 26 வயது வரை ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் மட்டுமே, வாக்காளர்கள் மட்டுமே 1,20,00,000 பேர் இந்த தேர்தலில் ஓட்டு போட போகிறோம். அந்த 1,20,00,000 பேரில் 4ல் 1 பங்கு ஓட்டை விஜய் வாங்கிட்டா 30 லட்சம் ஓட்டு. 30 லட்சம் ஓட்டை விஜய் வாங்கிட்டார்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வீதி வீதியாக அலைந்து சீமான் உருவாக்கி வைத்த 8% ஓட்டு. அந்த 8% ஓட்டோட விஜய் நிற்பாரா? வயதானவர்கள் எடுப்பார், கொஞ்சம் மிடில் ஏஜில் எடுப்பார். அது யாருடைய ஓட்டு? அவர் திமுகவில் விமர்சிக்கிறாரு, திமுகவில் திட்டுறாரு. திமுகவை திட்டக்கூடிய சீமான் எடுக்கக்கூடிய ஓட்டு. அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார், ஆனால் இவருக்கு தமிழ் தேசியம் இல்லையே, இவர் திராவிட சிந்தனை இல்லையே, திமுக எதிர்ப்புங்கிற ஒன்று தானே பேசுகிறார். அது அதிமுகவை தானே பலவீனப்படுத்தும். அப்போ ஒன்றில் நீங்கள் விஜயை விமர்சிக்கணும், அப்படி இல்லைன்னா விஜயை அடைக்கணும் சார். ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் பின்னாடி வந்து பட்டியலின சமுதாய மக்களுடைய ஓட்டு இருக்குது அப்படின்றாங்க, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, நிச்சயமாக திமுக ஓட்டையும் கடுமையாக சேதப்படுத்துவோம், நான் அதில் சந்தேகமே படலை. திமுகவில் நீங்கள் கேட்டதை போல் பட்டியலின ஓட்டு மட்டும் இல்லை, நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12% சிறுபான்மையினர் ஓட்டு. நீங்கள் அதிமுக ஒரு ஓட்டு எடுக்கணும் ஒரு பூத்தில், ஜெயக்குமாரே சொன்ன விஷயம் தான் அது. அதிமுக ஒரு ஓட்டு எடுக்கும்போதே அவன் 30,000 ப்ளஸில் இருக்கான் என் வார்டில் அப்படின்னு முன்னாடியே அவரே ஒரு பேசியிருக்காரு என் தொகுதியில். சிறுபான்மையினர் ஓட்டு என்பது இன்றைக்கி அதிமுகவிடம் இல்லை. அதனால் வெளிப்பாடு நீங்கள் பார்க்கலாம், அன்வர் ராஜா போன்றவர்கள் வெளியேறல் அப்படிங்கிறத விஷயங்களை தொடங்கி நீங்கள் பல விஷயங்கள் பார்க்கலாம். பட் அதில் மிக மிக முக்கியமாக சிறுபான்மையினர் ஓட்டுகளில் கணிசமான அளவுக்கு விஜய் வைத்திருக்கிறார், கணிசமான அளவுக்கு வைத்திருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரிலாம் கிட்டத்தட்ட 50% கிறிஸ்தவர்கள் கொண்ட பகுதி, கடற்கரை கிராமம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு பகுதி. நான் அண்மையில் ஒரு கடற்கரை கிராமத்தில் பேச போயிருந்தேன். நான் தொடர்ச்சியாக இலக்கிய நிகழ்வுகள், அரசியல் உரைகள்னால் பண்பு சார்ந்த உரைகள். அப்போ நான் பேச போகிற பொழுது ஒரு கடற்கரை கிராமம், அந்த கடற்கரை கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஐஏஎஸ் ஆகிறது எப்படி, குடிமைப் பணிகளுக்கு தயார் செய்வது எப்படி, அரசியல் துறைகளில் மாணவர்கள் வரணும்னு பேசுகிறேன். அந்த இடத்துல வர்றவங்கெல்லாம் விஜயை பாராட்டுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக, இந்த கத்தோலிக்க கிராமம் அது முழுக்க ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமம். நான் மீண்டும் கேட்குறேன், விஜய்க்கு நல்லா இருக்கா, விஜய்க்கு நல்ல மாசு இருக்குது. இது எல்லாமே
திமுகவுக்கு அடி, நீங்கள் கேட்டதை போல. இன்னொன்று பட்டியல் சமூகம். பட்டியல் சமூக மக்கள்கிட்ட விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குது. போக்கிரின்னு ஒரு படம். அந்த போக்கிரி படத்தில் நான் இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கிராமத்தை நான் பொருத்தி பார்க்குறேன். எங்கள் ஊரில் நண்பர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொங்கல் விழாக்களில் நம்மளே கூட பேச போயிருப்போம் அந்த ஊரில். அங்கே ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒரு பாட்டு போடுவோம் போக்கிரி படத்துலேருந்து. அந்த பாட்டோட ஒரு வரி வரும், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அடி உதயம் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல்னு வரும். நீங்கள் அம்பேத்கரை வச்சு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பயிற்சி பட்டறை, பல ஆண்டுகள் பாடம் எடுக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் அங்கே போய் அம்பேத்கருடைய கருத்துக்களை அவர்கள் சேர்த்த வீரியத்தில் அவன் திரை வடிவத்தில் வேறு வடிவத்தில் சொல்கிறாருன்னு ஒரு பட்டியல் சமூக மக்கள்கிட்ட ஏதோ ஒரு பார்வை விஜய்கிட்ட அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது. திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கெல்லாம் சேதம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை. பட் அதெல்லாம் ஒரு மைனர் சேதமாக இருக்கும். நீங்கள் அவர் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை எடுக்கிறான் போது விஜய் பொறுத்தவரை திமுக ஓட்டை தான் எடுப்பார், அண்ணா திமுக ஓட்டை தான் எடுப்பார்னு இல்லை. அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஓட்டை எடுக்க தான் போகிறார். அதில் சந்தேகம் எனக்கு இல்லை. எனக்கு தெரிந்து திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பிள்ளைகளே கூட விஜய்க்கு போடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ விஜயோட வருகைக்கு பின்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டு, பட்டியலின சமுதாய மக்களுடைய ஓட்டு போகுது, கணிசமான அளவு அவர் எடுக்கிறாரு, திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துறாருன்னு சொன்னீங்க. ஆனால் ஓகே, பிகினிங்கில் அது இருந்துச்சு சார். இப்போது சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மதுரை மாநாட்டில் கவினுடைய ஆணவ படுகொலைக்கு எந்த விதமான எதிர்ப்புமே அவர் பதிவு பண்ணல. அது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த தீர்மானங்களை படிக்கல, அதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாநாட்டில் அவர் பதிவு பண்ணியிருக்கணும், பண்ணல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வாயே திறக்கல. இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு அறிக்கை கூட ரிலீஸ் பண்ணல, என்ன ஸ்டாண்டுனே தெரில. ஸோ இப்போ இதெல்லாம் சிறுபான்மையின் மக்களும் பட்டியலின சமுதாய மக்களும் விரும்ப மாட்டாங்கல்ல, கண்டிப்பாக ஒரு எதிர் மனநிலைக்கு போயிருப்பாங்கல்ல. இந்த இடத்த எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நினைக்கிறேன். இந்த இடம் கவினுடைய அந்த படுகொலையே விஜய் அவர்கள் கண்டிக்கலை. மதுரை மாநாடு அந்த நேரத்தில் தான் நடந்துச்சு. பட் இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற சம்பவத்தில் டிஎம்கே சேஃப் ஜோனுக்கு போனாங்க. தன்னோட சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியை நான் அதை அண்மையில் நியூஸ் 18 சொல்லதிகாரம் நிகழ்வில் பேசுகிற பொழுது நான் முதல் வார்த்தையை அதை தான் குறிப்பிட்டேன். 2 தரப்பும் அதில் தப்பு. நான் அதில் மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்துடுறேன். நான் என்ன தவறுன்னு 2 தரப்பும் சொன்னேன்னா, கேரளா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் சபரிமலைக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த அனைத்து வயதுடைய பெண்களும் மேலே போகலான். அங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதான்னு போராடின வலதுசாரிகள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துன்னு போராடுறாங்க. அப்போ தீர்ப்புகள் ஒன்று தான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைப்பாடு போகிறாங்க. ரெண்டுமே ஆன்மீகம் என்பதனால பொறுத்துறேன் அப்படின்னு சொல்லி கூட நான் அந்த விவாதாரங்களை பேசியிருந்தேன். இப்போ இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நேராக அப்படி அந்த கவின் விவகாரத்தை நீங்கள் பொறுத்த வரைக்கும் விஜய் ரியாக்ட் பண்ணாரா, பண்ணலை. திருப்பரங்குன்றத்தில் ரியாக்ட் பண்ணாரா, பண்ணலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திருப்பரங்குன்றத்துலேயும் கவின் மேட்டர்லேயும் விஜய் ரியாக்ட் பண்ணலைன்னா பட்டியல் சமூக ஓட்டு வராதுங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் ரியாக்ட் பண்ணியிருந்தார்னா முக்குளத்தூர் ஓட்டு அவர் விட்டு வெளியே போயிருக்கும். விஜய் ரியாக்ட் பண்ணியிருந்தார்னா இந்துக்கள் ஓட்டு அவருக்கு எதிராக மாறி இருக்கும். விஜய் சாமர்த்திய சாதுரியமாக இந்த வேலையை செய்கிறாருங்க. ஆனால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது தானே சார்? கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அரசியலுக்கு அழகே இல்லை, இது ஒரு அழுக்கு. ஆனால் இது அரசியல் அழுக்கு தான் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயை ஃபாலோ செய்கிறாங்கல்ல இளைஞர்கள் கூட்டம், அந்த கூட்டம் விஜய்கிட்ட இருந்து கவினுக்கான ஒரு அறிக்கை வருதா அல்லது திருப்பரங்குன்றத்துக்கு அறிக்கை வருதான்னு பார்க்கல, ஜனநாயகன் டீசர் எப்போ வருதுன்னு பார்க்குறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ அவரை பின்தொடரக்கூடியவர்கள் யார்? நீ உங்கள் எதிரி யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன், உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன். உன்னை ஃபாலோ பண்ணுறவரே அந்த ரேஞ்சில் தானே இருக்காங்க. நீங்கள் விஜயை பின்தொடர்பவர்கள் யாராக இருக்காங்க? கவின் மேட்டரில் நீங்கள் யார் ரியாக்ட் பண்ணலை? விஜய் வந்துட்டார்னா போதுமே, எந்த ஒரு பட்டியலின கிராமத்துக்குள்ளே போனாலும் சரி அல்லது சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் போனாலும் சரி, விஜய் வந்திருக்காருப்பான்னு மொட்டை மாடியிலேருந்து கை காட்டுறாங்கல்ல, அந்த சமூகமாக அது மாறி இருக்கலாம். அந்த சமூகம் அதை பட்டியலில் அதை தேடாதீங்க, சிறுபான்மையினரில் தேடாதீங்க. அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நம்மளாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்ம தங்கச்சியாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம். எல்லாருமே விஜய் மேலே இருக்கக்கூடிய விஜய் வந்திருக்காருன்னு கை காட்டுறோம்ல, இந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மைக்கு விஜயனுடைய அறிக்கை ஒரு விஷயமா தெரியாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், அவரால் 15% ஓட்டு எடுக்க முடியும். அந்த 15% நம்மளாம் வெளியே போயிடும். நம்ம அந்த அறிவார்ந்தமாக நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த கவின் கொலைக்கு அவர் ஏன் இது பண்ணலை, நம்மளான்னா நான் என்னையே சொல்லலை, அது ஒன்று இருக்கக்கூடிய அந்த அறிவார்ந்த தளத்தில் யோசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்கள் இன்னொன்று கேட்குறேன், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும், கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கணும். கம்யூனிஸ்ட்டுகள் பண்ணாத கண்டனமா? எவ்வளோ ஓட்டு வச்சுருக்காங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய நிலைமை என்ன? 6 தொகுதி கொடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய நிலைமை என்ன? அப்போ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாங்க. சாம்சங் போராட்டத்திலேருந்து தொடங்கி இன்றைக்கி ஆளுங்கட்சி கூடவும் அவங்க இருக்காங்க, எதிர்கட்சியாகவும் அவங்களே தான் போராட்டம் பண்ணுறாங்க. ஆமாம், தூய்மை பணியாளர் போராட்டமும் இன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் வழி நடத்துகிறாங்க. எவ்வளோ ஓட்டு வாங்கிட முடியும்? எந்த தொகுதியில் சுயேட்சைன்னு வாங்க முடியும்? மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைக்கும்போது விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி தேர்தலை சந்தித்தாங்க. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒன்று கன்னியாகுமரி. அங்கே விளவங்கோடு தொகுதிங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை.
பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், உழவங்கோட்டில் பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. 2016 அங்கே டெபாசிட் போயிடுச்சு. டெய்லி போராடுவாங்க, ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு, முந்திரி தோட்ட தொழிலாளர்களுக்குன்னு போராடுவாங்க. அப்போ இங்கே போராட்டங்களோ, வீரியமான அறிக்கையோ, காட்டமான ரியாக்ஷனோ, இது எதுவுமே ஓட்டு வாங்கி தராது. ஒரு பிரபலத்தன்மை கொண்ட முகம், அந்த முகம் காட்டக்கூடிய கை, இது ஒரு ஓட்டை வாங்கி தரும். விஜய் அந்த அரசியல் தான் செய்கிறார். நுனிப்புள் மேயறதும் அந்த நுனிப்புள்ளுக்கு ருசி அதிகம். அதை ருசித்தவர்கள் அவருக்கு ஓட்டளிப்பார்கள். அந்த ஓட்டு இளம் தலைமுறையிடம் இருக்குது. அவங்க கவினுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்களா, நீங்கள் அந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணீங்களான்னு எதையும் பார்க்க மாட்டாங்கன்னு பார்க்குறேன். விஜய் அவர்களை ஒரு நடிகராக வரவேற்கலாம், பிடிக்கும், நல்ல நடிகர். பட் ஒரு அரசியல் மயமாக பார்க்குற பொழுது விஜய் வளர்வது ஒரு அபாயகரமாகவும் அச்சமாகவும் இருக்குது. அதுக்காக விஜயை நான் நிராகரிக்கவே இல்லை. விஜய் அரசியல் கற்றுக்கணும், இந்த தோல்வி அவருக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கணும், அவர் களத்துக்கு வரணும், மக்களோடு களமாடணும், மக்களோடு உரையாடணும், மக்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு 41 பேர் பலியான களத்தில் நிற்கணுங்கிற அரசியல் தெரியணும். அப்புறம் என்னால் என் வண்டி ஒருத்தனை இடிச்சிருச்சு, என்னோட காரில் போகிறேன், நான் போயிட்டு இருக்கிற வழியில் ஒருத்தனோட மேலே இடிச்சிட்டேன், என்னால் அந்த 5 நொடி அங்கே இறங்கி நிற்க முடியல, என்கிட்ட ஹியூமனிட்டியே இல்லைன்னு அர்த்தம், மனிதத்துவமே இல்லைன்னு அர்த்தம். அங்கே பிரச்சனையாகவும் போர்மேகம் சூழும், காவல்துறை தடுக்கும், என்ன வேணுமோ இருக்கட்டும். ஒரு தமிழக அரசியலில் வேறு யாரோடையுமே பொருத்தி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. நான் இந்த நொடியிலும் விஜய் அரசியலை வரவேற்கிறேன். தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தேவை. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய நபராக அந்த செய்ய வரவரும் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட விருப்பம். சார், மாற்றத்துக்கான அரசியல்னா அதாவது அவர் வர எலெக்ஷனில் தோல்வி அடைந்து கற்று மேலே வரணும், மீண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி எடுத்து நிச்சயமாக அவர் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து கற்றுக்கொள்வார்னு தான் என்னுடைய அபிமானம். நம்ம சொல்கிறது அபிமானம் தானே. அதை மீறி மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரே நேரத்தில் ஜென்சி தலைமுறையால் புரட்சி வெடிக்கும்னு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய குரலில் சொல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்கன்னா அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. பட் என்னுடைய கணிப்பை அவர் பலவீனமாலாம் தோக்க மாட்டார். மும்முனை போட்டி தான் இருக்கும், களத்தில் மும்முனை போட்டி தான் இருக்கும். அவருக்கு மைனஸாக எது மாறும்னா, நீங்கள் தேர்தல் என்பது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே வர்றார், அப்படி தானே கட்சி ஆரம்பிக்கிறார், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறார். தரவுகளை பார்த்தீங்களா? நீங்கள் இந்த வியூக வகுப்பாளர்கள் சொன்னீங்க, விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்த தரவுகள்லேயே எவ்வளோ தவறு இருந்துச்சு. ஆமாம், 1974 எம்ஜிஆர் இங்கே தான் முதல்ல ஆட்சி அமைச்சார், மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 21 நாளில் அந்த ஆட்சிக்கு வந்து போச்சு. 21 நாள் தான், 21 டேஸ். அது 21 டேஸில் கவிழ்ந்த ஒரு அரசை நீங்கள் அந்த அரசு மாதிரி என்னை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ புரிதலோடு தானே பேசுகிறீங்களா? இன்னொன்று, காவல்துறையை பாராட்டுறீங்க. காவல்துறையை பாராட்டுறார், காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு தந்தாங்க, நன்றிங்க. அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது, யூனியன் பிரதேசத்துக்கு. அப்போ அவருக்கு அந்த புரிதல் இருக்கானே தெரியல. நீங்கள் சர்க்கார் படத்தில் பார்க்கலாம், வசனங்கள் கொசு மருந்து அடிக்காததுக்கு பொதுப்பணித்துறையை சொல்லுவார், அப்படி மாற்றி மாற்றி சுகாதாரத்துறையை சொல்ல வேண்டிய இடத்துல பொதுப்பணித்துறையை சொல்லுவார். இவ்வளோத்துக்கு அதை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் மிகப்பெரிய ஆளுமை, புனை விளக்கியவாதி. அவற்றை போய் நீங்கள் போய் டிபார்ட்மெண்ட் ரீதியாக எழுத ஸ்கிரிப்டில் பண்ணும்போது அவர் அப்படி தான் பிளவுகள் வரும், பிணக்கங்கள் வரும். அது மாதிரி தான் இவருக்கு எழுதுகிற ஸ்கிரிப்டுகள் பூரா இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் அது தான் உள்வாங்கணும். அதனால தானே உங்களுக்கு அது வைரல் ஆச்சு. இடையில ஒரு சம்பவம் கூட, மண்ணரிப்பா மீன் அரிப்பா அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் முதல்ல தமிழகத்தின் குறுக்கும் நெடுக்குமாக பயணிக்கணும். தமிழகத்தில் எந்தெந்த சமூகங்கள் இருக்குது, அந்த சமூகங்களுடைய கட்டமைப்பு என்ன, பின்னணி என்ன, என்ன தொழில் செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரம் என்ன, மீனவர்களுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னா, விஜயை ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு முந்தி அவருடைய செயல்பாடை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த ஸ்னோலின் வீட்டுக்கு நானும் போயிருந்தேன். கிட்டத்தட்ட தூத்துக்குடி துயர சம்பவம் நடந்தப்போ நான் தூத்துக்குடியில் டியூட்டி போட்டிருந்தாங்க. நான் அப்போ தமிழ் இந்தில் இருந்தேன், சிறப்பு செய்தியாளராக இருந்தேன். அப்போ எல்லா நிருபர்களும் களத்தில் இருக்காங்க. அப்போ நான் என்ன தோணுச்சுன்னா, எல்லாரும் பண்ணுற செய்தியை நம்ம எதுக்கு பண்ணுறதுக்கு இங்கே வரணும், கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம், ஏதாவது வித்தியாசம் பண்ணணும். என்னோட 2 வீலர்லேயே அங்கே போயிட்டேன். இப்போ என் மைண்டில் தோணுச்சு, இறந்து போன 13 பேரோட வீட்டுக்கும் போய் அந்த குடும்பத்தினுடைய கதையை எழுதிடுவோம். முதல்ல தமிழில் ஆங்கிலம் எல்லாம் சேர்த்தா சொல்கிறேன். 13 குடும்பங்களுடைய முழுமையான பேட்டி வந்தது நான் எழுதின அந்த பேட்டி தான். அதுக்கு பின்பு தான் இவ்வளோ பாவப்பட்டவர்கள்லாம் இறந்துருக்காங்க, போராட்டத்துக்கே போகாதவங்களாம் இறந்துருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கெலாம் போயிட்டு இருக்கும்போது செல்வா மாஸ்டர்னு ஒருத்தர் உண்டு, உதார் பாட்டில் ஆடுவார், அஜித்குமாரோட அந்த மாஸ்டர், அவர் உட்கார்ந்துருந்தார் அந்த வீட்டு வாசலில். அவன் சம்பவம் நடந்து அடுத்துறான். நான் அந்த வழியாக போகும்போது பைக்கை நிறுத்திட்டு ஒரு செல்வா மாஸ்டர்லன்னு கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு நான் அவர்கிட்ட உட்காந்து நான் ரிப்போர்ட்டர்னே என்ன சொல்லலை. ஏன்னா ரிப்போர்ட்டர் சொன்னால் அடிப்பாங்க அந்த நேரத்தில். அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் உணர்ச்சி பெருக்காக இருந்தாங்க. நான் ஏன் இந்த விஜயோடு கம்பேர் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த செல்வா மாஸ்டர் அதில் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட அப்படி உட்காந்துட்டு, நான் ஒரு பத்திரிகையாளர் என்பதை சொல்லிக்கொள்ளாமல் அவர்கிட்ட உட்காந்துட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்ல, உள்ளூர்கார மாதிரி என்னென்ன ஆச்சு அப்படின்னு. பொண்ணுக்கு சடங்கு வச்சுருந்தார், லெட்ரு கொடுத்துட்டே வந்தார், ஏதோ கூட்டமாக இருக்கே நின்று வேடிக்கை பார்த்துருக்காரு, கன் ஷாட்டில் செத்து போயிட்டார், இவ்வளோதான் அப்படின்னார். அப்போ நான் உடனே இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு கதை இருந்துச்சு. 13 குடும்பத்துக்கு போனேன். அதில் ஒரே ஒரு குடும்பம், சண்முகம் அப்படிங்கிற ஒரு குடும்பம், அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் என்னை உள்ளே விடவே இல்லை.
நான் நடந்து நாட்கள் ஆனதுனால நான் திறந்த மனதோடு சொல்லலாம். ஒரு பையன் கார்த்தி அப்படின்னு ஒரு பையன் இருந்திருந்தான். அந்த வீட்டுக்குள்ளே பத்திரிகையாளர்னு சொல்லவே முடியாது. ஒரு 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 சின்ன கிராமம், அந்த ஊர் செட்டிக்குள்ளே தான் ஒரு சின்ன ஒரு பகுதி. அங்கே போகும்போது அந்த வீட்டுக்கு வெளியில் அவன் தனுஷ் படத்துக்கு ஒன்று வச்சுருந்த ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு. நான் நேராக அந்த வீட்டுக்குள்ளே பத்திரிகையாளர்னு போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்களே அலர்ட் பண்ணுறாங்க, ப்ரெஸ்ஸுனா கோவமாக இருக்காங்க, ஸ்டெர்லைட்டோட அபாயத்தை நீங்கள் அப்போவே எழுதியிருந்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுங்கிறாங்க. நான் நேராக அந்த பையனோட வீட்டுக்கு போனேன். அங்கே வெளியில் தனுஷ் படம் இருக்கிறத பார்த்துட்டு நேராக போனேன். தனுஷ் ரசிகர் மன்றத்துலேருந்து வரேன். இதழியல் என்பது அப்படி தானே, புகை நுழைய முடியாத இடத்திலும் பத்திரிகையாளர் நுழைவாரும்பாங்க. அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, செய்தியாக என்ன கன்வே பண்ணுறோம். ஒன்று தனுஷ் ரசிகர் மன்றமா வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனோம். நான் மொத்த கதையும் எடுக்கிறேன். அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கான் அந்த பையன், கட்டின வீடு பாதியில் நிற்கிது. அப்போ பால் காய்ச்ச வேண்டியவனுக்கு பால் ஊற்றிட்டமே, நான் அதுக்கு ஒரு தலைப்பச்சு எழுதுறேன். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கிறேன். ஸ்னோலின் வீட்டுக்கும் நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த நாளில் ஒரு பத்திரிகையாளராக நம்ம போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா விஜய் அசால்ட்டாக தன்னோட டூ வீலரில் ஒரு 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 அந்த ஊரை சேர்ந்த ஒரு விஜய் ரசிகரோட டூ வீலரில் பின் சீட்டில் முகத்தில் கர்ச்சீப்பை கட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு போய் உட்காந்து அந்த வீட்டில் ஆறுதல் கேட்டுட்டு போயிட்டார். இந்த சம்பவம் மட்டும் சொல்லலைண்ணா. அப்படியே நேரம் பறித்து அனிதா நீட் மரணத்தில் இருந்தப்போ அங்கே போகிறார். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடக்கிறப்ப களத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்காக 2010 காலகட்டங்கள்லேயே இலங்கையில் தமிழக மீனவர்கள் இங்கேருந்து போகிறவங்க தாக்கப்படுறாங்க, நாகப்பட்டினத்தில் போய் ஒரு போராட்டம் பண்ணுறார். இந்த விஜயை ரசிக்கிறேன், இந்த விஜயை பிடிக்குது, இந்த விஜய்கிட்ட கள்ளம் இல்லை, கபடம் இல்லை, இந்த விஜய்கிட்ட அரசியல் இல்லை, இந்த விஜய்கிட்ட முதல்வர் ஆகணுங்கிற கனவும் அந்த நேரத்தில் இல்லை. பட் இப்போ வரக்கூடிய விஜய் வந்து நீங்கள் அரசியல் களத்தை உணர்ந்து வந்தீங்கன்னா அந்த விஜய்க்கு இருக்கிற அந்த மாஸ் வந்து ஒருவேளை நம்ம சித்தாந்த ரீதியாக சிந்திக்கிறதுனால நமக்கு அது ஒரு தொய்வோ இடைவெளியோ எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. பட் இதை சாமானிய ரசிகனாக பார்த்தா விஜய் அரசியலுக்கு வந்திருக்கதே வரவேற்கிறாங்க. பட் விஜய் களத்துக்கு வரணும், இன்னும் வேகம் காட்டணும், கிரவுண்டை முதல்ல உணரணும். என்ன நீங்கள் மற்றவர்களைப் போல் அவர் சம்பாதிக்கிறதுக்கெலாம் வரலைங்க. எனக்கு திறந்த மனதோடு எனக்கு தெரியுது அவர்கிட்ட இருக்காத பணம் இல்லை. கிட்டத்தட்ட 250 கோடி இன்றைக்கி சம்பளங்கிறாங்க. அவ்வளோ பெரிய உச்சபட்ச தொகைகளையெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வரணும்னா முதல்வர் ஆகணுங்கிற கனவு, ஆசை. அந்த ஆசை யாரை விட்டுச்சு? பிரஜாராஜ்யம் கட்சியினுடைய நிலைமை நமக்கு தெரியும், சிரஞ்சீவியுடைய நிலைமை தெரியும். ஸோ அப்போ அவர் ஒரு ஆசையோடு வருகிறார். உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்களை முதல்வராக்கணும்னு ஒரு பெருங்கூட்டமான இளைஞர்களுக்கும் ஆசை இருக்குது. பட் அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தமிழகத்துக்கும் நலனாக இருக்கும். அது இப்போ இல்லை, எதிர்காலத்தில் கைகூடலாம். ஓகே சார், இப்போது இன்றைக்கி வந்து ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தர் வந்து காங்கிரஸ் லீடரு, ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் போய் விஜயை சந்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் பேனல் வந்து முதலமைச்சரையுமே சந்திக்கிறாங்க இடஒதுக்கீடு குறித்து. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸோ இந்த 2 விஷயம் நடக்கும்போது இன்னமும் வந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கான கூட்டணின்றது லைவ்ல தான் இருக்குது, முடிஞ்சிருச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, விஜயை வந்து நான் அரசியல் ரீதியாக தான் சந்திக்கணும்னு இல்லை, நான் எதுக்காக வேணாலும் அவரை நான் போய் சந்திச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது விஜயுடனான என்னுடைய சந்திப்பு காங்கிரஸ் டிஎம்கேயோட கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இது எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி நான் விஜய் எதற்காக வேண்டுமானாலும் சந்தித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்ல, விஜயை சந்திக்கணும்னு எத்தனை பேர் காத்து கிடக்கான். ஐயோ விஜய் அண்ணா போயிட்டாரா, விஜய் அண்ணாவுக்காண்டி நிகழ்ச்சிக்காக வந்தனேன்னு கையில் காலில் விழுந்த கதற காட்சிகளெல்லாம் நம்ம தொலைக்காட்சிகளில் நேற்று கூட பாண்டிச்சேரியில் நான் டிவி லைவில் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு நர்ஸாக இருக்கான், ஐயோ அண்ணே போயிட்டாரே நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன்னு அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குது தந்தி தொலைக்காட்சியில் பார்த்தேன். இப்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் மட்டுமில்லை அவர்களுடைய வாரிசுகள் கூட விஜயை பார்க்க காத்திருக்காங்க. யாருக்கா டைம் கிடைக்குமா? சார் இல்லை சார், இவர் ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருக்கவர் சார். பொது காமன் மேனுக்கு இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் கேட்குறேன். பெரிய ப்ரொஃபைலில் காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸை தவிர்த்து விட்டு பிரவீன் சக்கரவர்த்தி யார்? எனக்கு என்னுடைய கேள்வி அதான். நீங்கள் பெரிய ப்ரொஃபைலில் இருக்கார், பெரிய ப்ரொஃபைல் எங்கே இருக்கார்? அவர் காங்கிரஸ் அந்த பாரம்பரியத்தில் இருக்கார் பெரிய ப்ரொஃபைலில். ஆனால் நீங்கள் அவரை சந்திக்கிறீங்கன்னு சொன்னால், விஜயை சந்திக்கிறாருன்னா ஏதோ ஒரு திரைமறைவில் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு அட்டம்ப்டாக ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் அதை விட்டுருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி விட்டுருங்க. ராகுல் காந்தி ஏன் ஃபோன் போட்டு விஜய்கிட்ட பேசுகிறார்? சார் அதுக்கு செல்வ பெருந்துக்கு என்ன சொல்கிறான்னா, ராகுல் காந்தி வந்து எல்லார்கிட்டையுமே அரசியல் வட்டாரத்தில் எல்லார்கிட்டையுமே ஒரு நட்புறவோடு தான் பழகக்கூடிய நபர் அவர். இத்தனை மக்கள் இழந்திருக்காங்க, ஒரு கட்சியினோட தலைவர் ஒரு மோசமான மனநிலையில் இருப்பார், அவர்கிட்ட ஒரு பேசுகிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுதான் நான் இப்போ வரேன். 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, நீங்கள் எல்லாத்தையும் பேசக்கூடியவர். அது வந்து உங்களுடைய மரபு. ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி இருப்பார்? அப்போ இறந்து போன 41 வீட்டுக்கும் பேசினார். பேச வேண்டியது யார்கிட்ட? அவங்ககிட்ட பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசணுமா, அல்லது யாரால் பாதிப்பு என்கிற ஒரு விவாதத்துக்குள்ளான சப்ஜெக்டில் பேசணுமா? நான் என்ன கேட்குறேன், திமுக உங்கள் கூட்டணியினுடைய விசுவாசமிக்க தோழனாக இருக்குல்ல, நீங்களும் விசுவாசமிக்க தோழனாகவே இருக்கீங்க. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்களில் முதல்ல என்னென்னா,
மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் காவல்துறை சிறப்பான பாதுகாப்பை கொடுத்தோம், எங்கள் மேலே எந்த தவறும் இல்லைன்னு பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் விஜய்க்கு ஃபோன் போட்டு பாதிப்பாக்கப்பட்டவர்கிட்ட பேசுகிறோன்னு செல்வப்பிறந்தகை சொல்கிறார்ல, அப்போ யாரால் பாதிக்கப்பட்டார் அவர்? தமிழக காவல்துறை செயல்படலைன்னு ராகுல் காந்தி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா? இல்லை சார், அப்படி பார்த்தா நம்ம முதலமைச்சரே என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு கட்சியோட தலைவனுமே வந்து அவனை பார்க்க வரக்கூடிய மக்கள் வந்து இறந்து போகணும்னு நினைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான பதிவுகளை முதலமைச்சரும் போடுறாரு. பதிலுக்கு அவர் என்ன சொன்னார்? 3 நாட்கள் கழித்து வீடியோ வெளியிட்டார்ல. விஜய் அந்த வீடியோவில் என்ன வெளியிட்டார்? உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யுங்க, எங்கள் மக்களை விட்டுருங்கன்னார்ல. அதுக்கு பின்பு ராகுல் பேசினாரா, முன்பு பேசினாரா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக உங்களோட கூட்டணி கட்சி ஒரு சமாச்சாரத்தை டீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதில் இன்டர்ஃபியர் பண்ணதுனால தான் நீங்கள் பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிங்க. நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா, ராகுல் காந்தியோட பெருந்தன்மைன்னு, அந்த பெருந்தன்மை தான் பாஜகவை 10 ஆண்டுகளை உட்கார வச்சிருக்கு. இன்னொன்று நான் மிக முக்கியமாக குறிப்பிடணும், அமித்ஷா பேசினார். அமித்ஷாவே விஜய்கிட்ட பேசினார். அவர் உள்துறை அமைச்சர், அவர் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர். இதை வச்சு என்ன ப்ளே பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. ஆமாம், அந்த காட்சி தான் அவங்க ப்ளே பண்ணாங்க. அண்ணாமலை வந்து முழுக்க அரசு தான் காரணம். ஆமாம், அப்படி ப்ளே பண்ணக்கூடிய அந்த குரல்கள் ஒலிக்கக்கூடிய நேரத்தில் இவர் விஜய்கிட்ட பேசுனது என்ன வகையான அரசியல்? இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி ஒரே நேரத்தில் 2 பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை. நீங்கள் ஒரு பக்கம் 5 கொண்ட குழு அமைச்சிருங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி 234 தொகுதிகளில் விருப்ப மனு வாங்குறீங்க, இன்னையிலேருந்து தொடங்கியிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கீங்க. இந்த குழு திமுகலேருந்து குழுவே அமைக்கலை. நீங்கள் போய் முதல்வரை சம்பிரதாயமாக சந்திச்சுட்டு வரீங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? வழக்கமாக காங்கிரஸ் என்ன பண்ணும்? பீகாரில் என்ன பண்ணீங்க? கடைசி கட்டவரை உங்களுக்கு கூட்டணியில் எந்த கட்சி இருக்குது? ஒரே தொகுதியில் 8 தொகுதிகளில் நீங்களும் வேட்பாளர்களை அறிவிச்சிங்க. அங்கே பிரதான உங்களோட எதிர்கட்சியாக இருக்க ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் வேட்பாளர் அறிவிச்சாங்க. ஒரே தொகுதிக்குள்ளே இத்தனை முரண்கள் இருந்துச்சு. பீகாரில் எலெக்ஷன் க்ளோஸாக இருக்கும்போதே நீங்கள் அப்படி பண்ணீங்களே. தமிழ்நாட்டில் ஏன் 5 மாதத்துக்கு முன்னாடியே 5 கொண்ட குழு வருது? 5 குழு திமுக குழுவே அமைக்காத நிலையில் ஏன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க? அப்போ அவங்க ஏதோ ஒன்றுக்கு தயாராக இருக்காங்க. வேற வலிமையே கூட்டம். அதுக்காட்டி விஜய் கூட போவாங்கன்னு அதை மலினப்படுத்த விரும்பல. வேற வலிமையே கூட்டணும். விஜய் கிட்ட ஒரு வாசலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, பாருங்கள் நாங்கள் அங்கே போயிடுவோம், பாருங்கள் நாங்கள் அங்கே போயிடுவோம். 1967க்கு முன்பு ஆட்சி கட்டியில் இருந்தவங்க. அதை நான் அபத்தம்னு சொல்ல மாட்டேன். அது அரசியல் தானே, எல்லாருக்குமே அரசியல் தானே. எண்ட் ஆஃப் த டே என்னது? பாலிடிக்ஸில் வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் காங்கிரஸ் தன்னுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக விஜயை பயன்படுத்துகிறது. விஜயும் அவர்கள் வந்தால் லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, கேரளாவில் கேசி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, கேரளாவில் நமக்கு 1% ஓட்டையாவது விஜய் ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா கேரளாவில் கடுமையான விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம், அது இல்லாமல் கேரளாவில் காங்கிரஸ் எதிர்கட்சியாக ரொம்ப வலுவாக 10 ஆண்டுகளாக இருக்காங்க. 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க. கேரளாவில் விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் அதிகம் இயல்புலேயே. அப்போ அவர்கள் வந்து விஜய் ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுத்தா ஏதாவது மேஜிக் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், அப்போ வந்து ஸ்டில் காங்கிரஸ் வந்து விஜயை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி டிஎம்கே கிட்ட பேரம் பேச தான் நினைக்கிறாங்க. நிச்சயமாக பேர வலிமையை கூட்டதான். மற்றபடி கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள். திமுக ஒருவேளை இந்த முறை 25 தொகுதிகள் கூட கொடுக்காமல் இன்னும் சுருக்கும் என்று சொன்னால் ஏதாவது முடிவுகளை எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் திமுக என்ன மனநிலையில் சார் இருக்காங்க? அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற தொகுதிகளை குறைந்தபட்சம் உறுதி செய்வாங்க. வேண்டுமானால் ராஜ்யசபா உறுப்பினர்களில் அவர்களை சமரசம் செய்வதற்கான முயற்சிகள் நடக்கலாம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.